தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் வெற்றிவேல் முருகனுக்கு திருப்பரங்குன்றம்ல என்ன இஷ்யூ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பரங்குன்றத்துல இந்த தீபத்துள்ள தீபம் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நிலையில உயர்நீதிமன்ற மதுரை கிளை அது உத்தரவிட்டிருக்கு. என்னன்னா, தீபத்துள்ள தீபம் ஏத்தனம் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இது ஹிந்து சமுதாயத்தினருக்கே கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் சில கருத்துக்கள் ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன அப்படின்னு சொன்னா, ஹிந்துத்துவ அமைப்புகள் திட்டமிட்டு இந்த இஷ்யூவை இது பண்ணுறாங்க, ஃப்ளேர் அப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, மத கலவரத்தை தூண்டுவதற்காக அப்படின்னு ஒரு இஷ்யூ. அதே போல் இந்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த மதுரை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அப்படின்றது சில முக்கியமான பாயிண்ட்ஸை டீகோட் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தூண்ல தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு வழக்கமே இல்லைன்னு எதிர்கட்சியினர் ஒரு இதை எதிர்கட்சியினர் யாரு தெரியும்ல, கோவிலுக்கு சம்பந்தமான அரசு அதிகாரிகள் இவர்களே தான் அதை டீகோட் பண்ணியிருக்கு. அதை தவறானது, ட்ரெடிஷன் உண்டு அப்படின்றத இந்த தீர்ப்பு முதல்ல சொல்லி, கோவிலுக்காக யார் வாதாடணுமோ அவங்க தான் கோவிலுக்கு எதிராக வாதாடி இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், எந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தனம்னு ஹிந்துக்கள் போராடுறாங்களோ அது தீபத்தூணே கிடையாது, அது நில அளவைக்கல் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அது முறியடிக்கப்பட்டிருக்கு. மூணாவது, மோட்ச தீபம் பகுதியில தான் இப்ப தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. ஆனா மோட்ச தீபத்துல முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடாது, நீத்தார்களுக்கு நாம ஏற்றணும் அப்படின்றது. ஆனா அது மோட்ச தீபமே கிடையாதுன்னு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, இருக்கிறதுலயே இதுதான் மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தர்கா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தர்கால இருந்து குறிப்பிட்ட மீட்டர்ல தான் பில்லர் இருக்கு, அதனால இந்த மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க தீபம் ஏத்திக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனா அதை அறநிலையத்துறை செயல்படுத்தலை. ஏன் செயல்படுத்தலை அப்படின்னு கேட்டால், குறிப்பிட்ட மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே ஏற்றிக்கலான்னு தான் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கு. குறிப்பிட்ட இந்த பில்லரில் தான் ஏற்றணும்னு ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிடலை. அதனால நாங்கள் இங்கே தான் எங்களுக்கு விருப்பம், அதனால் ஏற்றிக்கிறோன்னு சொல்லி அந்த தீர்ப்பினுடைய தன்மையவே நீர்த்து போக செய்திருக்காங்க. தற்போதைய தீர்ப்பு முந்தைய தீர்ப்புக்கு ஒரு ஜஸ்டிஸை கொடுத்துருக்கு. அதாவது நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். போன தீர்ப்பு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த தீபத்தூணில் தான் ஏற்றணும் அப்படின்றத கொஞ்சம் சுற்றி வளைச்சு சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க அதை செய்திருக்கலாம். திட்டமிட்டு அதில் இருக்கிற லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி ஜட்ஜ்மெண்ட்டையே எக்ஸிக்யூட் பண்ணாமல் இத்தனை வருஷம் இழுத்தடிச்சிருக்காங்க. தற்போது ஜட்ஜ்மெண்ட் தெளிவாகவே சொல்லுது இந்த தீபத்தூணில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இதை ஒரு மத இஷ்யூவாக பார்க்கக்கூடாது, அது மத இஷ்யூ மட்டும் கிடையாது அப்படின்றத தீர்ப்பளித்த நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது மத இஷ்யூ மட்டும் கிடையாதுங்க, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் அப்படின்றார். இந்த கோயில் விஷயம், இந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு தான் சொந்தம். தர்காவுக்கு எதெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட 2-3 இடம் மட்டும்தான் சொல்கிறாரு. ஒன்று, தர்கா இருக்கிற அந்த பகுதி, அந்த கட்டிடம் தர்கா நிர்வாகத்தினருக்கு சொந்தம். அதற்கு போகக்கூடிய வழி அப்படின்றது தர்காவினருக்கு, அந்த தர்கா தரப்பினருக்கு சொந்தம். அப்புறம் இன்னொரு பகுதி. இந்த 3 விஷயங்கள் தான் அவர்களுக்கு சொந்தம். மற்றபடி தீபத்தூண் இருக்கிற பகுதி முதற்கொண்டு மீதி அந்த மலைப்பகுதிகள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு தான் சொந்தம். அதை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தீபம் ஏற்றாமல் இருந்தால் கோயிலினுடைய சொத்தை நம்ம விட்டு கொடுப்பதற்கு சமம். அது அப்படியே மறந்து போயிடும். கோயிலோட சொத்தை நீங்கள் கைவிடுவதற்கு சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போ குகன், இப்போ திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடியது சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிக்கந்தருக்கு கௌரிபாளையத்துலேயுமே ஒரு தர்கா இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல தான் சமாதி இருக்க முடியும். எப்படி 2 இடத்துல சமாதி? எது உண்மையான சிக்கந்தர் தர்கா? அப்போ ஒன்றை விட்டு தந்துருங்க, ஒன்றை வச்சுட்டு ஒன்றை விட்டு தந்துருங்கிற கேள்வி வருது இல்லை? திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்தோம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவில் படையெடுத்ததில் பெரும்பாலான இந்து கோயில்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் திருப்பரங்குன்றத்தோடைய வரலாறும் கூட. நீங்கள் அதோட வரலாறு எடுத்து பார்த்தா, இப்போ இருக்கிற கோவில் பின்னாடி வந்தது, அதுக்கு முன்னாடி ஆதி திருப்பரங்குன்றம் பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மலையே கடவுள், அப்படி தான் அந்த இதுவே. ஏன்னா எல்லாருமே கீழே இருக்கிற முருகர் மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆனால் அதற்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அங்கே விழா எடுக்கிறாங்க. அங்கே மச்சமுனின்னு சொல்லி ஒரு முனிவர் இருக்கிறதாவும் மக்களோட நம்பிக்கையாக கருதப்படக்கூடிய ஒரு இடம்.
அதனால இந்த மலையே வந்து இந்துக்களுடைய தெய்வம் அப்படிதான் இருக்கு. இந்த சிக்கந்தர் யாருன்னா இங்க வந்து படையெடுக்க வந்த ஒரு அந்நியன். அவனுக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழுக்கும் அவனுக்குமே சம்பந்தம் கிடையாது. இந்த ஊருக்கே அவன் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள். அவன் இங்க வந்தப்போ இது பாண்டிய மன்னர்கள் அவனை படையெடுத்து துரத்தி போனப்போ அவன் ஓடி போய் இதில் ஒளிஞ்சிருந்ததாகவும் அங்கேயே அவன் உயிரிழந்ததால அவனுக்கு அங்கே ஒரு இது தர்கா ஒன்று கட்டியிருக்கிறதா இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதே சிக்கந்தருக்கு கோரிப்பாளையம்ங்கிற இடத்துல இன்னொரு தர்கா இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல தான் தர்கா கட்ட முடியும். ஒன்று அங்கே அதாவது அந்த இது செய்தி குறிப்பு யார் வச்சுருக்காங்கன்னா இந்திய அரசாங்கத்துடைய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய செய்தி குறிப்பிலேயே வெப்சைட்ல இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அவசர அவசரமாக போய் மாற்றினாலும் மாற்ற வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இதுலேயே கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடியது சிக்கந்தருடைய தர்கா அப்படின்னு டூரிசம் தமிழ்நாடு டூரிசம் வெப்சைட்ல இருக்கு. அப்போ அங்க இருக்கிறது அவரோடதுன்னா இங்க இருக்கிறது யாருது? உண்மையாவே அவரோடது இங்க இருக்கா? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம மேலே ஆல்ரெடி மலைக்கு இது இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் மேலே போய் பார்த்துருக்கோம். அந்த பகுதியை இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் மக்களுடைய பெரிய பிரச்சனையாவே இருக்கு. நீங்க சிக்கந்தருக்கு ஒரு சமாதி இருக்கலாம். நீங்க மலைக்கு ஏறினீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் போற வழியில 5-6 சின்ன சின்ன சமாதிகள் போன்ற ஒரு கட்டமைப்பு அங்க கட்டப்பட்டு அதெல்லாம் இப்ப கட்டினது. இப்ப நாளைக்கு எல்லாமே ஒன்னொன்னு தனித்தனி தர்காவா மாறிடும். நம்மளே டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தமிழ் ஜனம். அதான் சொல்ல வந்தா, நீங்க போனப்போ பார்த்தீங்க புதுசா நிறைய சமாதிகள் வந்து அங்க உருவாயிருந்தது. ஆனா இந்த தீர்ப்புல நீதிபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, மேல மலைக்கு மேல பலி கொடுக்கும் வழக்கம் அப்படின்றது பாரம்பரியமானது அப்படின்றத ஏற்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு. இந்த இஷ்யூவே அப்படிதான் கிளம்புது. மலை மேல இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை, எப்படி திடீர்னு கொடுக்குறீங்க, இப்படிதான் கேள்வி வருது. ரெண்டாவது, நீங்க கொடுக்கும்போது நாங்க ஏன் எங்க தீர்ப்பின்படி தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்ற ரெண்டாவது கேள்வி வருது. இந்த 2 கேள்விக்குமே பதில் கொடுத்துருக்கு இந்த விஷயம். ஆனா கவனிக்கணும் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க நாங்க வந்து தமிழர்கள், தமிழ் கலாச்சாரத்தின் காவலர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி சொல்றவர்கள் யாருமே இந்த தீர்ப்பை வரவேற்றோ அது பத்தி ஒரு கமெண்ட்டோ பண்ணா பாஷா அப்பா கோச்சுப்பார்ல, நீங்க சீமான தானே சொல்றீங்க. கரெக்டா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல தீவிரவாதி பாஷா அப்பான்னு சொன்ன சீமானு எப்படி வந்து இதுக்கு வந்து இது பேசுவாரு? அறநிலையத்துறை அவங்க வந்து இது வரைக்கும் பப்ளிக்கா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொன்ன மாதிரி நான் பார்க்கல. சொன்ன தேவகுத்துல பப்ளிக்கா எதுவும் சொல்லல. ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா மறைமுகமா நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் பார்க்க முடியும். நான் இப்போ அபிலாஷ்ட வரேன். இப்போ இந்த தமிழ்நாட்டுல மத அரசியல் எடுபடாதுன்னு ஒரு பொய்யை வந்து தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவ ஓட்டு வங்கி இருக்குது, இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்குது. இந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கி போயிடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்து இருக்கிற அத்தனை கட்சிகளுமே ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை வருதுன்னா முஸ்லீம் பக்கம் போயிடுறாங்க, ஒரு ஹிந்து கிறிஸ்டியன் பிரச்சனை வருதுன்னா கிறிஸ்டியன் பக்கம் போயிடுறாங்க. ரீசெண்டாக நம்ம திண்டுக்கல்ல பார்த்தோம், ஒரு கிராமமே வந்து கோவில் திருவிழா அந்த ஊரில் நடக்கக்கூடாது, நாங்கள்லாம் கிறிஸ்துவர்கள் எங்கள் மனசு புண்பற்றுலாம் பேசுகிறத நம்ம பார்த்தோம். இப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள் வந்து ஒரு அரசியல் அனாதையாக விடப்பட்டிருக்காங்களா? அதுதான் உண்மை. இந்துக்களுடைய ரைட்ஸை வந்து நிறைய இடத்துல நம்ம கொஞ்சம் தாராள மனசாக இருக்கிறோமோ அந்த ஒரு நினைப்பு வந்து நிறைய இடத்துல வருது. அது ஏன்னா நிறைய இப்போ இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலேருந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தேவை அந்த ஓட் பேங்க் தான். ஸோ அது ஓட் பேங்க்கை மட்டும் அவங்க எடுத்துட்டாங்கன்னா இந்த ஹிந்துஸோட ஓட் பேங்க்கை வந்து அவங்களுக்கு தேவையில்லை. அது ஜாதியா பிரிஞ்சிருக்கிறதுனால நான் ஜாதியை வச்சு கேண்டிடேட் போட்டுடுறேன், இந்த ஓட் பேங்க் எனக்கு கன்சாலிடேட் பண்ணிட்டா இந்த ஜாதியில இருந்து ஓட்டு வந்துருச்சா எனக்கு போதும், இது போதும், இதை வச்சு நான் ஜெயிச்சிருவேன். ஸோ இது வந்து ஒரு காலாகாலமாக நடக்கும் ஒரு ப்ராக்டிஸாக வருது. இந்த நேரத்தில் ஹிந்துஸ் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்த மற்ற மதங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்து மதத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இதுதான்ன்றது ஒரு முக்கியமான ஒரு நேரம். இது அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸ் தான் இனிமேல் தான் ஆரம்பிக்க வேண்டும். இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த 3 இடம் இப்போ இவர் சொன்ன மாதிரி அந்த மூணு இடம் வந்து 1923 பிரிவி கவுன்சிலில் டிசைட் பண்ணுது ப்ராப்பர்ட்டி உங்கள் 3க்கு மட்டும்தான். இந்த 3 தவிர மற்ற எல்லாமே அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த தெய்வத்தூண் தீபம் தூண் வந்து அங்கே இருக்கும்போது அது பேரே வந்து தீபத்தூண். அப்போ அதுக்கு அதோட பர்பஸே வந்து தீபம் ஏற்றுறது தான். அதுக்கு போயிட்டு இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நீங்கள் கீழே இருந்து மலைக்கு கீழே இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு அந்த தூண் தெரியும். அளவு தூண்னா இந்த ஹைட்டு தான். நான் வந்து இந்த அளவு தூண்லாம் பார்த்துருக்கிறது இந்த இவ்வளோ தான் இருக்கும் கல், அதுக்கு ஒரு மஞ்சள் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க.
இவ்வளோ பெரிய தூணும், அதுவும் மேலே எண்ணெய் ஊற்றுறதுக்கு திரி போடுற மாதிரி நல்ல குழியாக, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எப்படி பச்சையாக போய் சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர் சொல்லியிருக்காரு, ரெசிப்ஸா லாக்கெட்டான்னு ஒன்று சொல்லியிருக்கு. த திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ். அது ஒரு தீபத்தூண்னா அது தீபத்தூண் தான், தீபம் ஏற்றுறதுக்கு தானே தூண் தான் அது. அதை போயிட்டு நீங்கள் கை வச்சுட்டிங்கன்னா, ஸோ யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் கொஸ்டின். அவங்க ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு கொஸ்டின் பண்ணும்போது நீங்கள் அடுத்தது வந்து என்ன எல்லாத்தையும் விட்டு கொடுக்க போறீங்களான்னு கேட்குறாரு. எந்த அளவுக்கு இந்துக்கள் இழிச்சவாயங்க அப்படின்னா, இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இழிச்சவாயங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துருக்கோம் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அப்படின்னா, நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மோட்சத்தூண்னு ஒன்று இருந்ததுன்னு. அது கோவிலுக்கு இந்த கோபுரத்துக்கு பின்னாடியே இருக்கும், சைடில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில், பிள்ளையார் அது மேலே அந்த படிக்கட்டுலேருந்து மேலே ஏறி போகிற இடத்துல உடனே வந்துடும் தீபத்தூண் அப்படிங்கிறது. அது மோட்சத்தூண் அப்படிங்கிறது. தீபத்தூண் வந்து மேலே மலைக்கு மேலே பீக்கில் இருக்கும். இந்த மோட்சத்தூண் அப்படிங்கிறது அந்த திருப்பரங்குன்ற பகுதியில் யாராவது இறந்து போயிட்டா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்ன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போய் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு இடத்துல, கார்த்திகை தீபத்திற்கும் மற்ற முக்கியமான நேரங்கள்லையும் முருகருக்காக அந்த தூணில் தீபம் ஏற்றுற அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம். அது மோட்ச தீபம். இறந்து போனவர்கள், முருகன் இறந்து போனவரா? முருகர் செத்து போனவரா? அப்போது தமிழ்நாட்டில் முருகரை கும்பிடக்கூடியவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா, அப்போ நீ எல்லாம் முருகனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? உன்னை முருக பக்தர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீ பட்டை அடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகான்னு பழனி மலை ஏறுறதுல உனக்கு என்ன அர்த்தம் இருக்குது? உன் முருகனை செத்து போன முருகன்னு சொல்லிட்டு இருக்கு இங்கே ஒரு கூட்டம். அந்த மோட்ச தீபத்தில் உன்னை தீபம் ஏற்ற வச்சுட்டு இருக்கோம், உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. விழிப்புணர்வு இல்லை. இங்கே வந்து மத அரசியல் பண்ண மாட்டோம். மத அரசியல் உன்னோடைய நீ கும்பிட்ற உன் நம்பிக்கையா? உன் நம்பிக்கையை நீ விட்டு கொடுத்துருக்க, இழிச்சவாயனா இருந்திருக்க. அயோத்தியில பாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் கோவிலை கட்டாமல் தூங்க மாட்டோம்னு அங்கே இருக்கிற ராம பக்தர்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி முருக பக்தர்கள் இருக்காங்க. யாருக்காவது இந்த சொரண உணர்வு இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் இதில் நிறைய ஹேர்டில்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு கோயில் இருக்குன்னா அது எதையாச்சும் பிரச்சனை பண்ணுறோன்ற ஒரு, இப்போ கூட நம்ம ரீசெண்டாக வந்து முத்துமலை முருகன் கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சேலத்தில். அந்த சேலத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, 6 படை முருகன் கோயில். அதுக்கு முன்னாடி ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு டோல் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டோல் கலெக்ட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நார்மலாக ப்ரொசீஜர் எப்படின்னா கெசட்ல விடணும், டாரிஃப் கொடுக்கணும், அப்புறம் பண்ணணும். அதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் வந்து இவங்களே டாரிஃப் டிசைட் பண்ணி இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இளைஞர் அணி சார்பாக சூர்யா அண்ணா கேஸ் ஃபைல் பண்ணி நான் தான் அதில் அப்பியர் ஆனேன். அந்த மேட்டரில் அப்பியர் ஆகி நாங்கள் அதை எடுத்துட்டோம். அந்த டோலே அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். இந்த டோல் மட்டும் 4.5 lakhs மட்டும் டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டர் யாருன்னு நமக்கு தெரியாது. அது திமுக காரனா இருப்பான் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கோயில்னு வந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதை சோக் பண்ணி ஒரு டைமில் வந்து அந்த கோயிலை காலி பண்ணுறதுக்குன்னே வந்து அறநிலைத்துறை இருக்குதோன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது, சந்தேகம் வருது. நாளைக்கு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம், மக்கள் வந்து 500 ரூபா டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போய் பார்க்க முடியும், கோவிலுக்குள்ளே போய் பார்க்க முடியும்னா அப்போ இதில் 2-3 விஷயம். ஒன்று, கோவில் சொத்தை திருடுறது. கோவில் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இழக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கோவில் சொத்து மேலே அவனுக்கு அந்த அக்கறையும் இருக்காது. அப்போ ஆளுக்கு எதெல்லாம் லவுட்டிட்டு போகணுமோ லவுட்டிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்பை வந்து மாற்று மதத்துக்கு கொண்டு போகலாம். கோவிலுக்கு போனால் தானே அவனுக்கு பக்தி லைவாக இருக்கும் அப்படிங்கிறது தானே இவங்களுடைய நம்பிக்கை. ஸோ இந்த 2-3 விஷயமும், ஒரு மதமாற்ற சதி வேலையும், இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் வந்து பணம் சுரண்டவும், கேரளாவில் பார்க்குற சபரிமலையில் ஆளுங்கட்சி அவருடைய ஆளு தான் வந்து ஐயப்பனுடைய தங்கத்தை உருக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீ இன்னும் இப்படியே விட்டுருந்தா இன்னொரு 5-6 வருஷத்துல எதுவுமே தங்கமா இருந்திருக்காது, எல்லாமே பித்தளையா மாறி இருக்கும். ஆளுங்கட்சினா கம்யூனிஸ்ட் மட்டுமா? காங்கிரஸ் கட்சிக்கும் அவர் தொடர்புடையவரா இருக்காரு, திருடினவர். மயிலாப்பூர்ல அந்த மயிலாப்பூரினுடைய ஸ்தல புராணமே எப்படின்னா, அம்மா மயிலாக சிவபெருமானை வேண்டினார் அப்படின்னு தான். அந்த மயிலுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கவசம் வந்து கொடுக்குறார். இது TR ரமேஷ் அவர்கள் எனக்கு சொன்ன விஷயம். அப்புறம் அந்த கவசத்தை பத்திரமா உள்ள பூட்டி வச்சிடறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த கவசத்தை எடுத்துட்டு வந்து மயிலுக்கு போட்டா மயிலுக்கு பொருந்தல. மயில் வளர்ந்துருச்சா? அதுதான் என்ன, இழைச்சிருச்சா? கொடுத்த போது பொருந்துச்சு. இப்போ மயில் சிரிக்கிறேன், பட் உள்ளுக்குள்ள வந்து அந்த அளவுக்கு இவங்க பண்றது வந்து கோபமாக. ஏன்னா வந்து நம்ம நம்பிக்கையில விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுடைய நம்பிக்கையில இதுதான் தமிழ் கலாச்சாரம். இந்த தமிழ் கலாச்சாரம் கண்ணு முன்னாடி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு யாரும் குரல் கொடுக்கறது? அது குரல் கொடுக்கறவன சங்கின்றுவாங்க. நான் இப்போ இன்னொரு விஷயத்துக்கு போகணும். இந்த தொகுதியோட MP இதை வரவேற்கலன்னா பிரச்சனை இல்லை, இதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ இது அந்த வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, அதை பார்க்கலாம்.
இவர் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டினா தான் எனக்கு தெரியும். ஏன்னா ட்விட்டரில் என்ன பிளாக் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயம், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். என்னங்க இப்படி பேசியிருக்கீங்க, இப்படி பேசல தப்பாச்சு அப்படின்னு சொன்னது தான். உண்மையை கேட்டிங்களா? உண்மை நம்ம எப்பவுமே அப்ப உண்மையா தான். அவ்வளவுதான். உடனே பிளாக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமா என்ன பிளாக்ல தான் போட்டிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு இவரு? கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற மதவெறி சக்திகள் எல்லா எல்லா வகையிலும் முயலுகிறார்கள். மதவெறி அரசியலை எந்த நாற்காலியில் அமர்ந்து அமல்படுத்தினாலும் அதை முறியடிக்கும் வலிமை தமிழ்நாட்டின் மதச்சார்பற்ற சக்திகளுக்கு உண்டு. இந்துத்துவா மதவெறி அரசியலை எதிர்கொள்ள குன்றென நிமிர்ந்து நிற்போம். இதுல ஹேஷ்டேகே தப்பா போட்டிருக்காரு பாருங்க. இந்துத்துவா எதிர்ப்புன்னு சொல்லி ஆன்டி இந்துத்துவான்னு போட்டிருக்காங்க. அவர் ஏதோ ஒரு எண்ணத்துல போட்டிருப்பாங்க. ஆன்டி இந்தியானா என்ன? இந்தியாவுக்கு எதிரானவன் தானே அர்த்தம். இவர் ஆன்டி இந்துத்துவானா இந்துத்துவாக்கு எதிரானவன் தானே அர்த்தம். இது போன்ற ஆட்கள் எல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். இவர் யாரை மென்ஷன் பண்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஜிஆர் சுவாமிநாதனுக்கு அவர் மேல வந்து திட்டமிட்டு சில அங்க இருக்கக்கூடிய வக்கீல்கள் ரொம்ப நாளாவே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. அவருடைய தீர்ப்பை இது பண்ணணும், ஜிஆர் சுவாமிநாதன் மேல ஒரு சாயத்தை பூசணுங்கிற ஒரே நோக்கம் தான். ஏன்னா ஜிஆர் சுவாமிநாதன் இந்த வழக்குக்காக அவர் எடுத்த முயற்சிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவரே அந்த தீபத்தூண் வரைக்கும் போனார். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க இந்த தமிழ்நாடு அரசு, தீபத்தூணை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 450-60 மூங்கில் கிளைகளை வச்சு அதை சுத்தி யாரும் போயிடக்கூடாது, ஓகே, யாரும் டச் பண்ணிடக்கூடாது, இல்லை யார்கிட்ட இருந்து அதை பாதுகாக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அப்படி இது பண்ணிட்டாங்க. அதனால இவர் இப்படி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இவர் கருத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாமா. இவர் திமுக சப்போர்ட் இல்லாமல் முதல்ல எம்பியா ஜெயிக்க சொல்லுங்க. இவர் சும்மா வந்து சூர்யா பின்னாடி, நடிகர் சூர்யா இருக்கார்ல, அவருக்கு பின்னாடி வந்து இப்போ இவர் வந்து எம்பி வேலைலாம் பார்க்கறது இல்லை, ஃபுல்லாக சினிமாவுக்கு வசனம் எழுதுறது. ஒரு அற்புதமான ஒரு தெலுங்கு படம் வந்தது கேம் சேஞ்சர். அது கேம் சேஞ்சரை இந்தியன் 2 எதுக்கோ வசனம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் சங்கரோட சேர்ந்து. இப்போ இவரோட புக் இருக்கு வேல்பாரின்னு, புக்கு நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, உள்ள நிறைய புருடா விட்டுருக்காரு, அது வேறு விஷயம். பட் அதை வந்து படமாக வந்து சங்கர் வந்து எடுக்கிறதா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சங்கர் சார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து தப்பிச்சு எப்படியாவது ஓடி வெளியெல்லாம் படமாக எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி 2 கமலஹாசன் கூட போய் ஒரு பெரிய அடி வாங்கிட்டீங்க, கேம் சேஞ்சரில் அடி வாங்கிட்டீங்க. இவர் என்னைக்கு அவங்க கூட சேர்ந்தாரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கரியரில் நல்ல பீக்கில் இருந்தீங்க, உச்சத்தில் இருந்தீங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்க இவர் ரீசெண்டாக தான் உங்களுக்கு நட்பானாரு, இவர் ஏன் முன்னாடியே எனக்கு நட்பாகலைன்னு நான் வந்து வருத்தப்படுறேன்னு சொல்லி. நீங்கள் ஆக்சுவலி ஒரு நட்பானதுக்கு தான் வருத்தப்படணும். நீங்கள் நல்லா ஜோசிகாரனை செக் பண்ணிங்கன்னா இவர் என்னைக்கு உங்களோட சேர்ந்தாரோ அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு உங்கள் கெரியர்லேயும் உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் ஒரு பெரிய டவுன்ஃபாலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்டருந்து தள்ளி நில்லுங்க. இவர் பேசுகிறதுலாம் பெருசாக எடுத்துக்க வேணாமா. இவருக்கு வந்து சமூகம் மேலேயும் அக்கறை கிடையாது, தமிழ் மேலேயும் அக்கறை கிடையாது, யாரு மேலேயும் அக்கறை கிடையாது. இவர் உண்ணா நம்பர் சுயநலவாதி. பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ இவருடைய அரசியல் இது கான்டாக்ட்ஸை வச்சுட்டு அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இதை கடந்து போயிடலாம்.